ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க, ஸோ அந்த சேஞ்சஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அல்லது யூஸ்ஃபுல்லாக இருக்காதா, என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஏடிஎம், அதாவது ஏடிஎம்மில் பேமெண்ட்டை நீங்கள் விட்ரால் பண்ணுறதுல ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது உங்களுடைய ஏடிஎம்மில் இருந்து, அதாவது உங்களுடைய பேங்க்கோடைய ஏடிஎம்மில் இல்லாமல் ஸோ அதர் ஏடிஎம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்குமே உங்களுக்கான சார்ஜஸ் வந்து இனிமேட்டு வந்து போடுவோம். அதாவது சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கூடுதல் கட்டணத்தை வந்து பேங்க் வந்து வசூலிப்பாங்க அப்படின்றதையும் தான் இந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பேங்க்கில் ஏடிஎம் கார்டு இல்லாமல் அதர் பேங்க் ஏடிஎம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 3 டிரான்சாக்ஷனுக்கு மேலே யூஸ் பண்ணும்போது இந்த சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருந்து பெரிய பெரிய பேங்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷனல் வங்கி, அதுக்கப்புறம் கனரா பேங்க்கு, சிட்டி யூனியன் பேங்க்கு, அந்தமாரி சொல்லி பெரிய பெரிய ஐஓபி பேங்க்கு, ஸோ இந்தமாரி பெரிய பெரிய பேங்க் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு மினிமம் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ண சொல்லி இருக்காங்க. ஸோ அந்த மினிமம் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு அதுக்கான சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நகர்ப்புற மற்றும் கிராமப்புறம், ஸோ வில்லேஜ் அண்ட் அர்பன்ஸ் அந்த மாதிரி 2 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ வில்லேஜஸில் இருந்து அப்படின்னா ஸோ மினிமம் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ நகர்ப்புறமாக இருக்க அப்படின்னா ஸோ அதுக்கு தனியாக சார்ஜஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 கேட்டகரியில் வந்து பிரித்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பாசிட்டிவ் பே சிஸ்டம், பாசிட்டிவ் பே சிஸ்டம் அப்படின்னு சொல்லி, அதாவது இம்ப்ளிமெண்ட்லி பாசிட்டிவ் பே சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதை மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளியரன்ஸ்க்காக நீங்கள் செக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 5000க்கு மேலே நீங்கள் கிளியரிங்காக செக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸ், அவங்களுடைய டீட்டெயில்ஸ், ஸோ இந்தமாரி விவரங்களை வந்து நீங்கள் பேங்க்குக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இதனால் உங்களுடைய பரிமாற்றம் டிரான்சாக்ஷன் வந்து சேஃபாக ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த பிபிஎஸ் இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதுலேயும் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இணைய வங்கி டொமைன்ஸ் வந்து மாற்றம். அதாவது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேங்க் சர்வர் மீன்ஸ் இந்த அவங்களுடைய டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா .in அப்படின்னு சொல்லி, அதாவது முக்கியமான பேங்க்ஸ் எல்லா பேங்க்ஸ்லையுமே .in அப்படின்னு சொல்லி முடிகிற மாரி உங்களுடைய டொமைனை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அது வந்து அதாவது கஸ்டமர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பேங்க்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டொமைன்லையும் ஸோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது டிடிஎஸ் மற்றும் டிடிஎஸ் விதிகளில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ டேக்ஸ் டிடக்டிவ் சோர்ஸில் வந்து ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் வந்து 40,000 ரூபாயும், சீனியர் சிட்டிசன் வந்து 50,000 ரூபாயும் ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருந்தாங்க. அதாவது நீங்கள் ஓவராலாக இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ கெயின் பண்ணுறீங்க, 40,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணால் உங்களுக்கு வந்து 10% சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. அதேமாரி சீனியர் சிட்டிசன் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணால் அவங்களுக்கு வந்து 10% சார்ஜஸ் வந்து பிடிக்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக இதில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜென்ரல் சிட்டிசன் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலேயும், சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த வித டிடிஎஸில் வந்து சார்ஜஸ் பிடிக்க மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் ஹாலிடேஸ். ஸோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்க ஏப்ரல் ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபினான்ஷியல் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்றைக்கி வந்து கண்டிப்பாக பேங்க் வந்து அதாவது ஹாலிடேஸாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் அதாவது எஃப்டி சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேங்க்கில் ஜனவரியிலே கொண்டு வந்துருவாங்க, ஒரு சில பேங்க்கு ஏப்ரல், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவோம் அப்படின்றத தான் இந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து கொண்டு வருவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்டி ரீஃபண்ட் அதாவது ஒரு எஃப்டி நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது முன்கூட்டியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதில் வந்து சம் பெனால்டி சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம். 1% அபராதம் பொருந்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1% சார்ஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இருந்து அவங்க வந்து பொருந்தும் அப்படின்றதையும் அந்த மெத்தட் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாரி
ஒரு சில சேஞ்சஸ் வந்து ஐ ரேட் ஆஃப் எப்படியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்சஸ் ஆகலாம். அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் சர்வீஸில் வந்து ஏஐ, அதாவது சாட்புட் அண்ட் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் சொல்லி ஒரு ஏஐ இம்ப்ளிமெண்ட்டை வந்து பண்ண போகிறாங்க. ஸோ பேங்க் சர்வர் மூலமாக பேங்க் சர்வரில் ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 24/7 எப்போனாலும் உங்களுடைய விவரங்கள், உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐஏசி போன்ற எல்லா பேங்க்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த யோனோ, ஈவா போன்ற உதவிகளை அறிமுகம் செய்துள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே யோனோ பேங்க்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மெத்தட் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராட் டிடெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரிவென்டேஷன்ஸ். ஸோ இதில் வந்து கணக்கில் ஏற்பட்ட சந்தேகத்துக்குரிய பரிவர்த்தனைகளை ஏஐ தானாக கண்காணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸோ உங்களுக்கு தெரியாமல் டிரான்சாக்ஷன்ஸ் எதனா நடக்குதா இல்லையா அப்படின்றதையும் ஸோ அதையும் ஏஐ மூலமாக அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, ஸோ ப்ரிவென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராட் எதுவும் டிடெக்ஷன் ஆகுதா இல்லையா, ஸோ உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணுறது, ஸோ இந்தமாரி டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே ஏஐ மூலமாக வந்து அவங்க வந்து அப்புறம் அந்த சர்வீசஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் சஜெக்ஷன். ஸோ பர்சனலாக உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சஜெக்ஷன்ஸை வந்து ஏஐ மூலமாக உங்களுக்கு வந்து சில ஆலோசனைகளை வந்து வழங்குவாங்க. ஸோ ரோபோ அட்வைசர் மூலமாக எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆப்ஷன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஐ மூலமாக உங்களுக்கு வந்து இந்த வழங்குவோம். ஸோ அந்த சர்வீசஸ் வந்து ஏஐ மூலமாக உங்களுக்கு வந்து ஏப்ரல் 1st வீக்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவர்டு லோன் அப்ரூவல்ஸ். ஸோ மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ இன்கம் வாங்குறீங்க, ஸோ அந்த இன்கம்க்கு ஏற்ற போல் நீங்கள் எவ்வளோ லோன் வந்து ரீபேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி பண்ணியிருக்கீங்க, ஸோ கரெக்டான டைமில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லோனை வந்து சஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ லோன் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் வரும், ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய இதுக்கேற்ற போல் எவ்வளோ லோன் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய சஜெக்ஷன்ஸை மூலமாக அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ மற்றும் வங்கி பாதுகாப்பு. ஸோ அது சைபர் செக்யூரிட்டி மூலமாக யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ இப்போ உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் ஃபெயில்டு ஆகக்கூடாது, ஸோ அன்வான்ட் ஹேக்கிங், ஸோ இந்தமாரி தேவையில்லாத காரியங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஸோ டீப் லேர்னிங் வழியாக யூபிஐ பரிவர்த்தனைகள் அதிக பாதுகாப்பாக மாற்றப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து சேஃபாக ரன் பண்ணுறதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இந்த ஏஐ வந்து சைபர் செக்யூரிட்டியை வந்து பயன்படுத்துவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பவர்டு பேங்க் ஆப்ஸ். ஸோ மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸை வந்து கரெக்டாக அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸோ பவர்ஃபுல்லான ஒரு ஆப்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏஐ வழியாக வாடிக்கையாளர் செலவினங்களை கண்காணித்து சிறப்பு அம்சங்களை வழங்கப்படும். ஏஐ டேட்டா அனலிஸ்ட் மூலமாக எவ்வளோ செலவழிக்கிறார்கள், எங்கு சேமிக்கலாம், எப்படி அப்படின்றத ஒரு சில ஆப்ஷன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஏஐ பவர்டு இது மூலமாக உங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 1st வீக்கிலிருந்து நடைமுறைக்கு வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.